அரசு நலத்திட்டங்களில் எந்த ஒரு மாணவரும் விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக இஎம்ஐஎஸ் தளத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் ஆதார், வங்கிக் கணக்கு, ஜாதி விவரங்களை சரிபார்க்க கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு நலத்திட்டங்கள் தடையின்றி சென்றடையும் வகையில எம்இஸ் என்று சொல்லக்கூடிய எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய முழு தகவல்களும் பதிவு செய்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு செயலியாக பார்க்கப்படுகிறது. இதன் வழியாக மாணவர்களுடைய முழுமையான தகவல் பதிவுகளை துல்லியமாக பராமரிக்க பள்ளிக்கல்வித்துறை விரிவான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின்படி பள்ளிகளில் பதிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் அடிப்படை விவரங்களில் உள்ள பிழைகள் திருத்தப்படுவதுடன் முழுமையற்ற தகவல்கள் உடனடியாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் மாணவர்களின் ஆதார் எண், வங்கி கணக்கு எண், முகவரி, சாதி விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் கட்டாயமாக சரிபார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு ஆதார் விவரங்களை புதுப்பித்தல் மற்றும் வங்கி கணக்குகள் தொடங்குவது தொடர்பாக பள்ளி அளவில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்கள் மூலம் ஆதார் திருத்தம், புதிய ஆதார் பதிவு, மாணவர்களுக்கு தனிப்பட்ட அல்லது பெற்றோர் கணக்கு, வங்கி கணக்குகள் திறப்பு போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு எண் கண்டிப்பாக சரிபார்க்கப்பட வேண்டும், அவை இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய வங்கி கணக்கு விவரங்களும் துல்லியமாக இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் ஜாதி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் உறுதி செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. செயல்படாத டார்மண்ட் வங்கி கணக்குகள் இருந்தால் அவற்றை மாற்றி செயல்பாட்டில் உள்ள கணக்குகளை வழங்க வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எம்இஸ் தளத்தில் அனைத்து மாணவர்களின் விவரங்களும் முழுமையாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கின்றது ஒரு புதிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகள் அனைத்தும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டும் எனவும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களே இதற்கான முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை குறிப்பிட்டிருக்கிறது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நேரடி கண்காணிப்பில் இந்த பணியில் மேற்கொள்ளப்பட்டு எந்த மாணவரும் நலத்திட்டங்களில் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகைகள், சீருடை, புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து நலத்திட்டங்களும் துல்லியமாக தரவின் அடிப்படையில் சரியானவர்களுக்கு சென்றடையும் என கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.